வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. வாங்க சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? விஜய், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. விஜய் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி கொண்ட நபர் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வாழ்த்தையிடும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனா குடும்பத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காத அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். இவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் எங்களை குடும்பமா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு தான் நான் உனக்கு நன்றி சொல்லணும். உனக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு கையில ஒன்னும் இல்லைன்னா கூட மனசுல இருந்து உன்கிட்ட உரிமையா கேட்கறதுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. நாங்க உழைச்சு முன்னுக்கு வரணும். அவரு படிப்படியா முன்னேறி பழைய மாதிரி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற நிலைமைக்கு வரணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். ஆக்கலும் மழைக்கல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோழி நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி. ஆக்களில் வாணியாவாய் அழித்தலில் நீ திருவாவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேலை வந்தால் அந்த துக்கையாவாய். ஓம் ஆதிசக்தியின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. ஏய் நில்லு மல்லி. என்ன மல்லி அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? குத்துக்கள் மாதிரி நான் நிக்கிறது தெரியலையா உனக்கு? சாக்கடைய பார்த்தா ஒதுங்கிதானே போகணும். ஆ, நான் சாக்கடையா? இந்த வாய்க்கு தான் நீ இந்த நிலைமையில இருக்க. நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன். கூழ குடிச்சாலும் கௌரவமா வாழ்றோன்னு பெருமை பேசுற ஜென்மங்க தானே நீங்க. உங்க நிலைமைய பத்தி எனக்கு தெரியாது. உன்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது நடந்துச்சா இல்லையா? என்ன உன்னோட சேர்த்து என் தம்பியையும் விரட்டி விட வேண்டியதா போச்சு. அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவேன்னு பாத்தியா? என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என் அருமை தம்பி பொண்டாட்டி. ஆடு, முடிஞ்ச வரைக்கும் ஆட்டம் ஆடு. இதே ஆட்டோன்னு சொல்ற? நல்லா ஆட ஆரம்பிச்சா நீ என்னன்னு சொல்லுவ? ஆமா, சோத்துக்கு என்னடி பண்றீங்க? உன் பெரியமாக்காரி பாவப்பட்டு கஞ்சில அனுப்பி வைக்கிறாளா? குருணையா புழுங்கல் அரிசியா? எதுல கஞ்சி காசுற? அவதான் பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆச்சே. அவ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நீங்க 4 நாள் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டாலே எல்லாம் காலியா போயிடுமே. 5வது நாளுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? ஓ, அத சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்தியா? என்ன வேண்டிக்கிட்ட? என் புருஷனுக்கு நல்ல வேலையை கொடுன்னு வேண்டிக்கிட்டியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரி. இந்த சூழ்நிலையிலையும் புருஷனை விட்டு கொடுக்காம இருக்க பாத்தியா? நீ உத்தம பத்தினி தான். உன்கிட்ட இங்க யாரும் சர்டிபிகேட் கேட்கல. நான் போகணும். ஏய் மல்லி, என்ன மல்லி எதுக்கு கிளம்புற? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் போடுவாங்க. இருந்து சாப்பிட்டுட்டே போலாமே. அத சாப்பிட்டாலும் புண்ணியம்தான். சோறு சாமிதான், உழைச்சாதான் அது தெரியும். சாமி புண்ணியத்துல நாங்க 4 பேருக்கு சாப்பாடு போடுற நிலைமைக்கு வந்துருவோம். என்னது பாரா? அதனால சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன். நன்றி சொல்ல வந்தியா? அப்படி நன்றி சொல்ற அளவுக்கு எந்த உயரத்துக்கு போயிட்டீங்க? போயிடுவோம். அவருக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. கௌரவமான போஸ்டிங் கொடுத்து அவரை மரியாதையா வச்சிருக்காங்க அந்த முதலாளி. வேலை கிடைச்சிருச்சா? எங்க? ஏன் அங்கேயும் போய் நாசம் பண்ணலானா? இங்க பாரு, அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவர் எங்க போனாலும் பொழைச்சுக்குவாரு.
திருட்டுத்தனம் பண்ணி பொழைக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்ல. சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, உழைக்கிறதுக்கு உடம்பு வலிச்சவங்க தான் அடுத்தவங்க சொத்தை திருடி உட்கார்ந்து சொகுசா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஏய், எங்கடி வேலை பாக்குறான் சொல்லு. சும்மா என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. உன்னை நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்ல. பிச்சை எடுத்தாலும் திமிரு மட்டும் உனக்கு போகலல்ல? பிச்சையே எடுக்க போறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எந்த ஸ்கூல்ல வெண்பாவை எங்களால படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னியோ அதே ஸ்கூல்ல அவ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவரை ஏமாத்தி சொத்த ஆட்டே போட்டல, இது உனக்கு நிலைச்சு நிக்காது. எப்படி நீ அவரை ஏமாத்தி சொத்தை வளைச்சு போட்டியோ அதே மாதிரி உன்னையும் ஒருத்தன் ஏமாத்தி உன்னை தெருவுல நிக்க தான் விட போறான். அத நாங்க பார்க்க தான் போறோம். ஆனா அப்ப கூட இவர மாதிரி நீ உழைச்சு முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா உனக்கு உழைக்கவும் தெரியாது, திறமையும் கிடையாது. நீ தான் பிச்சை எடுக்கணும். அதுவும் உனக்கெல்லாம் யாரும் பிச்சை கூட போட மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே என் புருஷன் சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு மேல வரதான் போறாரு. நீ அத பார்க்க தான் போற. அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல எப்படி இவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டு போறா. இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே விஜய் ஒரு ஃப்ராடு, 420, குடும்ப சொத்தை சீட் பண்ணி இவ்ளோ நாளா அனுபவிச்சுட்டு இருந்தான்னு நாம டீட்டெயிலா மெயில் அனுப்பியும் எந்த கிறுக்க இவனுக்கு வேலை கொடுத்திருப்பான்? அதுவும் நல்ல இடத்துல கிடைச்சிருக்காமே. ஷரத், சொல்லுங்க மேடம். விஜய் வேலைக்கு போறானா? அதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? வாய்ப்பு இல்லை மேடம். நாம தான் அவனை பத்தி எல்லா கம்பெனிக்கும் மெயில் போட்டிருக்கோமே. மண்ணாங்கட்டி மெயில் போட்டீங்க நீங்க. விஜய் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அது இனிமே நடக்க கூடாது. இங்க பாருங்க, 1 hour தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அவன் எந்த கம்பெனில வேலை பார்க்கறான், எந்த பொசிஷன்ல இருக்கான், எவ்வளவு சம்பளம், அவனுக்கு வேலை கொடுத்த அந்த பைத்தியக்காரன் யாரு, அவன் நம்ம இமெயில பார்த்தானா இல்லையான்னு முழு டீடைல்ஸுமே எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே மேடம். மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் அண்ட் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.